ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை ஹோம் மேக்கர். இன்னைக்கு நல்ல காரசாரமான கருவாடு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கருவாடுக்கு மசாலா தடவி வச்சுருவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மசாலா தடவி வச்சுருந்த கருவாடை ஒரு 50% மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அதே எண்ணெயில் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்குவோம். ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். கொதி வந்ததுக்கப்புறம் கருவாடு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். மிச்சம் இருக்கிற 50% கருவாடு இந்த கிரேவிலேயே வெந்துடும். 2 நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப எண்ணெய் பிரிஞ்சு கருவாடு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான பதம். தேவையான அளவு மல்லி இலை தூவி சர்வ் பண்ணிடலாம். இதை விட திக்காக வேணும் அப்படின்னா இன்னொரு 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் நைட் டின்னருக்கு சூடான இந்த கஞ்சி வச்சு அதுக்கு கருவாடு கிரேவி வச்சு சாப்பிடுவோம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கருவாடில் பாஸ்பரஸ், கால்சியம் இருக்கிறனால எலும்புக்கு நல்லது, அளவோடு எடுத்துக்குவோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.